ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது த 6888 அப்படின்னு 2024ல ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த உள்ள பார்க்க போறோம். இப்ப இந்த படம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலா அந்த உள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க கதை என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கரெக்ட்டா 1942 அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு மைண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் தான். இந்த செகண்ட் வேர்ல்டு வார மையமா வச்சு எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார மையமா வச்சு தான் இந்த படத்தோட கதை நடக்குது. ஆனா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத சில உண்மைகள வந்து இந்த படத்துல வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. அதுல ஒரு கட்டமா இந்த படம் வந்து எத பேசுது அப்படின்னா, ஒரு பக்கம் சோல்ஜர்ஸ் நாட்டுக்காக போராடினாலும், அவங்களோட குடும்பத்துக்கு அவங்க எழுதக்கூடிய லெட்டர்ஸ் வந்து போய் சேரவே மாட்டுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அந்த டைம்ல நெறைய இருந்திருக்கு. ஸோ இதுக்காக ஒரு தனி பெட்டாலியன் ஸ்குவாட அமைச்சு, அந்த பெட்டாலியன் ஸ்குவாடுக்கு ஒரு ஹெட்ட போட்டுட்டு, அவங்களுக்குன்னு ஒரு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் குடுத்து, இந்த லெட்டர்ஸ் எல்லாமே 6 மாசத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாரியான பொறுப்பு குடுக்குறாங்க. ஆரம்பத்துல இந்த பிளாக் வுமன்ஸ யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த வேலைய குடுத்துருக்காங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு வந்த இவங்களுக்கு, லெட்டர்ஸ் சும்மாலாம் இல்லங்க. ஒரு 4 குடோன்லேருந்து 10 குடோன் வரைக்கும் இருக்கு. அந்த 10 குடோனும் நிரம்பி போயிருக்கு. அவ்ளோ லெட்டர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே 6 மாசத்துல இவங்க கொண்டு போய் சேர்க்கணும். அத இவங்க எப்படி சேர்த்தாங்க? சாதாரண ஒரு லெட்டர் ஸ்டோரியா இருந்தாலும், நீங்க சென்டிமெண்டலா, எமோஷனலா வீக்கா இருந்தீங்கன்னா, இந்த படம் சில இடங்கள்ல உங்கள அழக்கூட வைக்கலாம். அதுல படத்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இந்த சீன் எதுக்காக வருது அப்படின்லாம் தெரியல. ஆனா புரொடக்ஷன் வேல்யூ பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த வார் ஃபீல்டு. அந்த வார் ஃபீல்டு முடியும்போது ஒரு லெட்டர் வந்து போகாம நிக்கும். அந்த லெட்டர் கடைசி இவங்க கிட்டக்க எப்படி வருது அப்படிங்கிறத காமிச்ச விஷயம். எனக்கு நெறைய இடங்கள்ல கண்டிப்பா எமோஷனலா நான் வீக்கான ஆள் தான். அதனால சில இடங்கள்ல அழுதேன். தென் அதே மாரி இந்த 1940 பீரியட்ல வந்து இந்த பிளாக் வுமன்ஸ யுஎஸ் ஆர்மில எப்படி ட்ரீட் பண்ணாங்க? அவங்களுக்கு எந்த மாரியான ரெஸ்பெக்ட்ஸ் குடுத்தாங்க? அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ்லாம் பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாரி இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் போட்டு ட்ரீட் பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் எனக்கு நெறைய இடங்கள்ல ஃபீல் ஆச்சு. ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது எனக்கு 2 கேரக்டர்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஸ்க்ரீன்ல இருந்துச்சு. அதுல ஒண்ணு வந்து லீனா அப்படிங்கிற கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கதாபாத்திரத்தோட ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதே மாரி அந்த கேப்டனா வரக்கூடிய சேரிட்டி ஆடம்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தோட ஸ்பீச்லாம் நெறைய இடங்கள்ல கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அதுலயுமே பர்ட்டிகுலரா வந்து அந்த கப்பல்லேருந்து இறங்கி வந்ததுக்கப்புறம், எல்லாருமே பரேட் பண்ணிட்டே வர சொல்லி ஆர்டர் குடுத்துட்டாங்கன்னு சொல்லி, அந்த பரேட் பண்ணிட்டு வரக்கூடிய போர்ஷன் செம்ம கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குடுக்கக்கூடிய ஸ்பீச்சு அண்ட் இந்த லெட்டர்ஸ்லாம் போய் சேரல அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க குடுக்கக்கூடிய ஸ்பீச் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் டயலாக்குமே நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளேவா தான் இருக்கு. ஆனா ஒரு பெட்டரான ஒரு வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. டெக்னிக்கலா சவுண்டான படம், சினிமாட்டோகிராஃபிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அருமையா பண்ணி குடுத்துருந்தாங்க. ஆனா படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் ரொம்ப ஸ்லோ நரேஷன்ல தான் போகும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மணி நேர படம் தான். ஆனா டீட்டெயிலிங்கா ஒவ்வொரு விஷயமும் நடந்து போற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா போகுதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் வரலாம். அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்த ட்ரை பண்ணீங்கன்னா, ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்துலருந்து கிடைக்கும். இந்த 6888 அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.